தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் போலீஸ் காவல் முடிவடைந்த நிலையில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் போலீஸ் காவல் முடிவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? நிச்சயமாக கரூர் மாவட்டம் வாங்கல் குச்சிபாளையம் பகுதியை சார்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்களை கொண்டு மோசடி பதிவு செய்ததாக சார் பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி அன்று கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2 நாள் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த 2 நாட்கள் விசாரணை முடிந்து நேற்றைய முன்தினம் முன்பு கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது ஏற்கனவே பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் வாங்கல் காவல் நிலைய போலீசார் நீதிபதியிடம் அவரை 7 நாட்கள் விசாரணை நடத்த அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் அவர் 1 நாள் மட்டுமே போலீசார் விசாரணை மேற்கொள்ள அனுமதித்தார். இந்த நிலையில் நேற்று மாலை கரூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சிபிசிஐடி காவலில் வைத்து விசாரணை நடத்தவும் வாங்கல் போலீசார் தரப்பில் 4 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கேட்டனர். ஆனால் இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சிபிசிஐடி போலீசார் தரப்பில் கேட்கப்பட்ட அனுமதியை நிராகரித்துவிட்டு வாங்கல் காவல் நிலைய போலீசார் மீண்டும் 1 நாள் எம்.ஆர். விஜயபாஸ்கரை காவலில் எடுத்து விசாரணைக்கு அனுமதித்தார். இந்த நிலையில் முன்னதாக சொத்தின் அசல் ஆவணங்கள் தொலைந்து விட்டதாக போலி ஆவணங்கள் சான்று வழங்கிய புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சேலம் மத்திய சிறையில் உள்ள வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டர் பித்திராஜ் நேற்று ஆஜர் செய்யப்பட்ட நிலையில் அவரை 2 நாட்கள் சிபிசிஐடி போலீசார் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதனை அடுத்து 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக இருந்த திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரத்தை சார்ந்த வழக்கறிஞர் சார்லி என்பவரை கரூர் மாவட்ட தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்று கரூர் நீதிமன்றத்தில் வாங்கல் போலீசார் விசாரணை முடித்த பிறகு எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் 1 நாள் போலீஸ் காவல் முடிந்து கரூர் விரைவு நீதிமன்றத்தில் இன்று நீதிபதி மகேஷ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கரை மீண்டும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறைக்கு அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் அவர் ஜாமீன் மீதான வழக்கு வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சாரா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.